பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று நம் தாய் திரு அவையானது பொதுக்காலத்தின் 8ஆம் ஞாயிறை கொண்டாடி மகிழ்கின்றது. இந்த திருப்பலியில் பங்கேற்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மாதா தொலைக்காட்சியின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். நாம் எப்படிப்பட்டவர்கள் என நம்மையே நாம் கேட்டு பார்க்க இன்றைய திருவழிபாடு அன்போடு அழைக்கின்றது. நான் யார், எனது நிறை குறை என்ன தெளிவாக அறிந்துள்ளவர்கள் சரியான பார்வை கொண்டு இறைவனுக்கு ஏற்புடைய மக்களாக வாழ்கிறார்கள். ஆனால் நம்மில் பலர் தவறு செய்த போதிலும் அதனை தவறு என்று உணராமலும் ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமலும் நம் மனம் போன போக்கிலே வாழ்வதோடு மட்டுமல்லாமல் நம்முடன் வாழும் சக மனிதர்களை தீர்ப்பிட்டு அவர்களை குறையுள்ளவர்களாகவே காண்கிறோம். இத்தகைய நிலையிலிருந்து முற்றிலும் விடுபட்டு நம்மிடம் உள்ள அல்லவைகளை அகற்றி நல்லவைகளை நமதாக்குவோம். நம்மை நாம் குறை நிறைகளோடு ஏற்றுக்கொண்டால்தான் பிறரையும் நன்கு புரிந்து கொள்ள முடியும். தன்னை முழுமையாய் ஏற்றுக்கொண்டு வாழ்பவரே சிறந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். பிறருக்கு பாவ இருளை நீக்கி ஒளியான வாழ்வு வாழ வழிகாட்ட முடியும் என்பதை உணர்ந்து முதலில் நம்மை திருத்துவோம், பின்பு மற்றவர்கள் திருந்த வழிகாட்டுவோம். அதற்கான நல்மனம் வேண்டி இத்திருப்பலியில் இறைவனிடம் வேண்டுவோம். திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். சந்தோஷம் பெருகிடுவே அவ சந்நிதி காண்கையிலே, சந்தோஷம் பெருகிடுவே அவ சந்நிதி காண்கையிலே. திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். இன்னிசை முழங்க இறைவன் வாசல் நுழைந்திடுவோம், நுழைந்திடுவோம். பன்னிசையோடு அவரது பீடம் சூழ்ந்திடுவோம், சூழ்ந்திடுவோம். இன்னிசை முழங்க இறைவன் வாசல் நுழைந்திடுவோம், நுழைந்திடுவோம். பன்னிசையோடு அவரது பீடம் சூழ்ந்திடுவோம், சூழ்ந்திடுவோம். அவரை புகழ்ந்திடுவோம், அவர் பெயர் வாழ்த்திடுவோம். அவரை புகழ்ந்திடுவோம், அவர் பெயர் வாழ்த்திடுவோம். அவர் நல்லவராம், அவர் வல்லவராம், அவர் அன்பே வழி நடத்தும். திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை
மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி வழியாக இத்திருப்பலியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற, ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இந்த நாள் ஒரு கொடை, இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கொடை. அந்த கொடைக்காக நன்றி செலுத்துவதற்காக நாம் இங்கு வந்திருக்கின்றோம். இந்த நாள் என்பது நாம் இயேசுவை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக வாழவும், அதே நேரத்திலே பிறரில் இயேசுவை கண்டுகொள்ளவும் இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்னொன்று, நேரமானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நேரம் என்பது தேவையற்ற விதத்தில் நம்முடைய நேரத்தை செலவழிக்காமல் நம்முடைய குடும்பத்தோடு, கணவன் மனைவியோடு, மனைவி கணவனோடு, பெற்றோர்கள் பிள்ளைகளோடு, பிள்ளைகள் பெற்றோர்களோடு நட்புறவு கொள்ளவும், அன்பு செலுத்தவும், மன்னிக்கவும், ஏற்றுக்கொள்ளவும் இந்த நேரமானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆக இதற்காக நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இந்நாள் வரை இறைவன் செய்த நன்மைகளுக்காகவும், இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்ற நன்மைகளுக்காகவும், இனி செய்ய இருக்கின்ற நன்மைகளுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுபோன்று இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற சிந்தனை என்னவென்றால், நமது சிந்தனையை தூய்மையாக வைத்து இருக்க வேண்டும், நல்ல முறையில் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதே. ஒரு குருடர் இன்னொரு குருடருக்கு வழிகாட்ட முடியாது. அப்படி என்றால் முதலில் நான் என்னை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான். என்னை சரிபடுத்துவது என்பது என்னை பற்றிய சுய அறிவு எனக்கு வேண்டும். நான் என்னை அறிந்து கொள்ளுகின்ற பொழுதுதான் என்னால் மற்றவர்களை அறிந்து கொள்ள முடியும், சரியான விதத்தில் சிந்தித்து செயல்பட முடியும் என்பது. ஆகவே இறைவனிடத்திலே அந்த வரத்தை கேட்போம். அதோடு இந்த நாளிலே பலவிதமான எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் இந்த திருப்பலில் பங்கு கொண்டிருப்பீர்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். உடல்நலமற்றிருக்கின்ற மக்களுக்காக, பிரச்சனையில் இருக்கின்ற மக்களுக்காக, கடன் தொல்லையில் இருக்கின்ற மக்களுக்காக, இன்னும் பல்வேறு பிரச்சனைகளில் நீங்கள் துவண்டு கொண்டிருப்பீர்கள். உங்களுக்காக இந்த திருப்பலில் நாங்கள் ஜெபிக்கின்றோம். அதுபோன்று நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். ஆண்டவர் சொல்லுகின்றார், மன்னியுங்கள் மன்னிக்கப்படுவீர்கள். மன்னிப்பது என்பது தேவையான ஒன்று. பல நேரங்களிலே மன்னிக்க முடியாமல் சுமைகளை சுமந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சுமைகளை இறக்கி வைக்க வேண்டும் என்றால், ஒன்று, நமக்கு எதிராக தவறு செய்தவர்களை நாம் மன்னிப்பது, நாம் பிறருக்கு எதிராக தவறு செய்திருந்தால் அவற்றுக்காக மன்னிப்பு கேட்பது. ஆக மன்னிப்பு கேட்டவர்களாக, மன்னிப்பை கொடுத்தவர்களாக, நம் உள்ளத்தை தூய்மைப்படுத்தியவர்களாக இந்த பலியிலே பக்தியுடன் இணைவோம். இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க தடையாயிருக்கின்ற நம்முடைய பாவங்கள், குற்றங்களை நினைத்து மனம் வருந்துவோம். செய்த தவறுகளை நினைப்போம், செய்ய தவறிய நன்மைகளை நினைத்து மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும், வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
உச்சங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இணங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, இம்மஞ்சாட்டை ஏற்றருளே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வுலக நிகழ்வுகளை உமது அமைதியின் வழியில் நீர் நெறிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது திரு அவை அமைதியான இலைப்பாற்றில் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 27, இறை வாசனங்கள் 4 முதல் 7 முடிய. சலிக்கின்ற போது சல்லடையில் உமி தங்கிவிடுகின்றது. அவ்வாறே மனிதரின் பேச்சில் மாசு படிந்து விடுகின்றது. குயவரின் கலன்களை சூளை பரிசோதிக்கின்றது, மனிதரை உரையாடல் பரிசோதிக்கின்றது. கனி மரத்தின் கண்காணிப்பை காட்டுகின்றது, சொல் மனிதரின் உள்ள பண்பாட்டை காட்டுகின்றது. ஒருவர் பேசுவதற்கு முன்பே அவரை புகழாதே, பேச்சை கொண்டே அவரை அறிந்து கொள்ளலாம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று, 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 ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. உன்னதரே உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று.
காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது வாக்கு பிறழாமையும் எடுத்துரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. நேர்மையாளர் பேரீட்சை மரமென செழித்தோங்குவர். லெபனானின் கேதுரு மரமென தழைத்து வளர்வர். ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழித்தோங்குவர். செழித்தோங்குவர். ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தருவர். என்றென்றும் செழுமையும் பசுமைமயமாய் இருப்பர். ஆண்டவர் நேர்மையுள்ளவர், அவரே என் பாறை. அவரிடம் அநீதி ஏதுமில்லை என்று அறிவிப்பார். ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 54 முதல் 58 முடிய. சகோதரர் சகோதரிகளே, அழிவுக்குரியது அழியாமையையும் சாவுக்குரியது சாகாமையையும் அணிந்து கொள்ளும்போது மறைநூலில் எழுதியுள்ள வாக்கு நிறைவேறும். சாவு முற்றிலும் ஒழிந்தது, வெற்றி கிடைத்தது. சாவே, உன் வெற்றி எங்கே? சாவே, உன் கொடுக்கு எங்கே? பாவமே, சாவின் கொடுக்கு. பாவத்துக்கு வலிமை தருவது திருச்சட்டமே. ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. எனவே என் அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே, உறுதியோடு இருங்கள், நிலையாய் நில்லுங்கள். ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது வீண் போகாது என்பதை அறிந்து ஆண்டவரின் பணியை இன்னும் அதிகமாக எப்போதும் செய்யுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வாழ்வின் வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். உலகில் ஒளிரும் சுடர்களாக துலங்குவீர்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அலகு 6 இறை சொற்றொடர்கள் 39 முதல் 45 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு உவமையாக கூறியது: பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவர் அல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல, ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பார். நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன்? உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள். அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். கெட்ட கனிதரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனிதரும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதனதன் கனியாலே அறியப்படும். ஏனென்றால் முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிப்பாரும் இல்லை, முட்புதர்களில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை. நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்துக் கொடுப்பர். தீயவரோ தீயது நின்று தீயவற்றை எடுத்துக் கொடுப்பர். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் விரைவிலே தவக்காலத்தை துவங்க இருக்கின்றோம். இன்று நமக்கு தரப்பட்ட 3 வாசகங்களும் அருளின் காலமாம் தவக்காலத்தை நாம் நன்முறையில் துவங்கவும் இறைவனோடும் அயலாரோடும் அன்புறவில் வளரவும் நமக்கு துணை புரிகின்றன. இன்றைய வாசகங்கள் நமக்கு 3 முக்கிய சிந்தனைகளை முன்வைக்கின்றன. முதலாவதாக, நாம் நேரிய சிந்தனையுடைய மக்களாக வாழ வேண்டும். இரண்டாவதாக, இனிய சொற்களை பேச வேண்டும். மூன்றாவதாக, நாம் ஆக்கப்பூர்வ செயல்களை செய்து வாழ்வின் ஊற்றாக விளங்க வேண்டும் என்பதாகும். இன்றைய நற்செய்தி வாசகமானது உள்ளத்தின் நிறைவையே வாய்ப்பேசும் என்ற அருமையான வார்த்தைகளோடு நிறைவு பெற்றது. பிரியமானவர்களே, நமது உள்ளத்தை பண்படுத்தவும் நமது சிந்தனைகளை சீர்தூக்கி நல்ல மக்களாக வாழவும் நம்மை நாம் தயாரிக்க வேண்டும். இந்த முயற்சியிலே நமக்கு துணை புரிவது நமது வாசிப்பு. அதிகமாக வாசிக்கும் பொழுது நமது அறிவானது விசாலப்படுகின்றது, நமது அறிவானது கூர்மையாக்கப்படுகின்றது. அது மட்டுமல்ல, வாசிப்பு என்பது நமது வாழ்க்கையிலே நாம் இறைவனோடும் அயலாரோடும் அன்புறவில் வளரவும் உதவி செய்கின்றது. அண்மையிலே எங்கள் குருத்துவ கல்லூரியிலே யூபிலி ஆண்டை நாம் எவ்வாறு அர்த்தமுள்ள வகையிலே கொண்டாட வேண்டும் என்ற சிந்தனையை முன்வைத்தது. அந்த கருத்தமர்வை வழிகாட்டிய அருட்தந்தை அவர்கள் இவ்வாறு எங்களுக்கு சொன்னார்: ஒவ்வொரு குருமானவரும் 4 ஆண்டுகளில் 3 புத்தகங்களை நிச்சயமாக படிக்க வேண்டும் என்றார். முதலாவதாக திருவிவிலியம், இரண்டாவதாக 2ஆம் வத்திக்கான் சங்கத்தின் 16 ஏடுகளையும் வாசிக்க வேண்டும். மூன்றாவதாக கத்தோலிக்க திரு அவையின் திருமறையை வாசிக்க வேண்டும். இந்த 3 புத்தகங்களுமே நமது கிறிஸ்தவ வாழ்வை நாம் அறிந்து கொண்டு அதை வாழ்வாக்க நமக்கு துணை புரிகின்றன. பிரியமானவர்களே, இந்த 3 புத்தகங்களும் குருக்களாக போகும் நபர்களுக்கு மட்டுமல்ல, மாறாக
திருமுழுக்கு பெற்ற அனைவருக்குமே இது முக்கியமான புத்தகங்கள். இவை வாசிக்கும் பொழுது நமது சிந்தனையானது தூய்மையாக்கப்படுகின்றது. நாம் இயேசுவின் விழுமியங்களையும் மதிப்பீடுகளையும் நம் வாழ்க்கையில் ஏற்று வாழ இவை துணை புரிகின்றன. இரண்டாவதாக நாம் பார்ப்பது இனிய சொற்களை பேசும் மக்களாக இருக்க வேண்டும். வள்ளுவ பெருந்தகை 2 அருமையான திருக்குறள்கள் நமக்கு தந்திருக்கின்றார். தீயினால் சுட்டப்பன் உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்டவடு. பல வேளைகளில் தீயினால் ஆன காயம் கூட ஆறிவிடும், மாறாக நமது வார்த்தையால் நாம் ஏற்படுத்திய காயங்கள் ஒருபோதும் ஆறாது. இந்த உண்மையை நாம் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். மேலுமாக அவர் சொல்கிறார், இனிய உளவாக எண்ணாது கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. நமக்கு இனிய சொற்கள் இருக்கும் பொழுது அதை தவிர்த்து விட்டு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அதை எதற்கு ஒப்பாகும் என்றால், கனிகள் இருக்க நாம் காய்களை பறித்து உண்பதாகும். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எத்தகைய மக்களை கடுமையாக சாடுகின்றார் என்றால், நமது குறைகளை எல்லாம் நாம் பாராமல் பிறர் செய்கின்ற சிறு சிறு தவறுகளை எல்லாம் சுட்டிக்காட்டி அவர்களை புண்படுத்தும் பொழுது அவர்கள் இயேசுவின் சாட்சிகளாக நிச்சயமாக இருக்க முடியாது என்ற உண்மையை அவர் உணர்த்துகின்றார். பிரியமானவர்களே, நமது சொற்கள் இனிய சொற்களாக இருக்க வேண்டும். ஒரு முறை ஒரு துறவற இல்லத்திலே அந்த துறவற இல்லத்தின் தலைவர் ஆய்வினை மேற்கொண்டார். அவரது பணியானது அந்த துறவற இல்லத்தின் செயல்பாடுகளை எல்லாம் ஆய்ந்தறிந்து ஒவ்வொரு துறவையையும் சந்தித்து அவர்கள் வாழ்வு ஏற்றம் பெற அவர்களுக்கு துணை செய்வதாகும். இவ்வாறாக அவர் ஒவ்வொருவரையும் அழைத்து அவர்களோடு உரையாடலை மேற்கொண்டார். ஒரு துறவி அவர் அறையிலே வந்து அவரோடு பேசத் தொடங்கினார். ஏறக்குறைய அரை மணி நேரம் பேசியிருப்பார். துவக்க முதல் இறுதி வரை அவர் முழுவதுமே பிறரை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தார். பிறர் செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டிக் கொண்டிருந்தார். அந்த சபை தலைவர் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தார். இறுதியிலே ஒரு கேள்வியை முன்வைத்தார். அன்பு சகோதரரை, உங்களை பற்றி நீங்கள் எப்பொழுது பேசப் போகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர் பதில் சொன்னார், எனக்கு அடுத்திருப்பவர் என்னை பற்றி பேசுவார் என்று சொல்லிவிட்டு அவர் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார். பிரியமானவர்களே, நாம் பிறரை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதிகமாக புரணி பேசுவது, தவறான செயல்களை பேசுவது என்று நாம் பிறரது அந்த வாழ்வினை குறைத்து மதிப்பிட்டு பேசிக்கொண்டிருக்கிறோம். தத்துவஞானி அரிஸ்டாட்டில் இவ்வாறு சொல்வார், நாம் பிறரை பற்றி பேசும் பொழுது 3 சிந்தனைகளை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் பேசுவது உண்மையா என்று நாம் சிந்திக்க வேண்டும். இரண்டாவதாக, நாம் பேசுவது நன்மை பயக்குமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். மூன்றாவதாக, நாம் பேசுவது அவசியமா என்று சிந்திக்க வேண்டும். எனவே நாம் பிறரை பற்றி பேசும் பொழுது அது உண்மையா, நன்மையா அல்லது அவசியமானதா என்று இந்த 3 முக்கிய கருத்துக்களை நாம் முன்வைத்து நினைவில் இருத்தி நாம் பேச வேண்டும் என்று சொல்வார். பல வேளைகளில் நாம் பிறரை பற்றி பேசும் பொழுது அதில் உண்மைத்தன்மை இருக்காது. அது உண்மையா என்று நாம் ஆராயாமல் பிறரது நட்பெயரை களங்கப்படுத்துகிறோம். பல வேளைகளில் நாம் பேசுகின்ற அந்த வார்த்தையானது நன்மை பயக்கின்றதா என்று நாம் சிந்திப்பதில்லை. நமக்கும் அயலாருக்கும் இந்த சமூகத்திற்கும் நமது வார்த்தைகள் நன்மையை தருகின்றதா என்று நாம் சிந்திப்பதில்லை. பிரியமானவர்களை, நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் பிறரை பாதிக்கக்கூடியது. இந்த சமூக ஊடகங்களில் நாம் அதிகமாக பார்க்கின்றோம். தவறான கருத்துக்களை பரப்பிவிட்டு அதனால் ஏற்படும் விளைவுகளை நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கின்றோம். காட்டமான வார்த்தைகளை தாங்கிக் கொள்ளாமல் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய மக்களும் இருக்கின்றார்கள். எனவே நம் வார்த்தைகளை நாம் ஆய்ந்து அறிந்து பேசும் பொழுது நிச்சயமாக நாம் இயேசுவுக்கு சாட்சிகளாக அவரது வார்த்தையை கேட்டு கடைபிடிக்கும் மக்களாக இருப்போம். மூன்றாவதாக, பிரியமானவர்களே, நாம் ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்ய வேண்டும். வாழ்வுக்கு ஏதுவான செயல்களை செய்ய வேண்டும் என்பதாகும். 2ஆம் வாசகமானது இதற்கு நமக்கு துணை செய்கின்றது. பவுலடியார்
சொல்லுகின்றார், சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன் கொடுக்கு எங்கே என்று கேட்கின்றார். பவுலடியாரின் இந்த ஒரு உறுதிப்பாட்டை அவருக்கு தந்தது இயேசுவின் உயிர்ப்பு தான். இயேசுவின் உயிர்ப்பை அவர் முழுவதுமாக அறிந்து அதை வாழ்வாக்கினார். இயேசு வாழ்கின்றார், என்னில் வாழ்கின்றார் என்று அவர் உறுதியோடு இருந்தார். எனவே தான் ஒரு நம்பிக்கை நாயகனாக திகழ்ந்தார். இந்த யூபிலி ஆண்டானது எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற அந்த கருத்தை முன்வைத்து நம்மை சிந்திக்க அழைக்கின்றது. பிரியமானவர்களே, நாம் இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கிற மக்களாக வாழ்வின் செயல்பாடுகளை சாவின் சக்திகளுக்கு எதிராக வாழ்வை பிறருக்கு முன்னிறுத்தும் மக்களாக நாம் வாழ வேண்டும் என்று அழைக்கப்படுகின்றோம். இதற்கு நமது ஆற்றல் மட்டும் பத்தாது, இறைவனது துணையும் வேண்டும். தூய ஆவியின் துணை நம்மோடு இருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் வாழ்வின் ஊற்றாக இருப்போம். நாம் பெற்ற வாழ்வை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கும் மக்களாக இருப்போம். பவுலடியார் சொல்கிறார் கலாத்தியர் 2:20, வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்று சொல்வார். இயேசு கிறிஸ்துவை நாம் அணிந்து கொள்ளும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் மதிப்பீடுகளும் விழுமியங்களும் நமது வாழ்க்கையில் செயலாற்றும் பொழுது நாமும் பவுலை போல சொல்லலாம், வாழ்வது நாம் அல்ல, நம்மில் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்று. அப்படி வாழும் பொழுது நாம் தூய ஆவியின் கனிகளை நம் வாழ்க்கையில் நாம் பெற்றிருப்போம். தூய ஆவியின் கனிகள் அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பரிவு, பொறுமை, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம், இவையெல்லாம் தூய ஆவியின் கனிகள். நாம் இதற்காக ஜெபிக்க வேண்டும். நாள்தோறும் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நமது வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவ அந்த நம்பிக்கையை நாம் வாழ்ந்து அதை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கும் பொழுது நாமும் இறைவனுக்கு சாட்சிகளாக, நற்கனை தரும் மரங்களாக வாழ்வோம் என்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து திருப்பலியில் நாம் வேண்டுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நல்ல கனி தரும் மரமாக வாழ அழைக்கின்ற இறைவனிடம் நம்முடைய உள்ளத்தின் ஏக்கங்களை முன்வைத்து ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை அன்புள்ளத்துடன் வழிநடத்திடவும், உமது கட்டளைகளை நாளும் கடைபிடித்து புனித பாதையை நோக்கி தங்கள் பயணத்தை தொடங்கிடவும்
அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வல்லலே இறைவா, எம் நாட்டுத் தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரத்தை மக்களின் நல்வாழ்விற்காக பயன்படுத்திடவும், நாட்டின் வளர்ச்சிக்காக உழைக்கும் தாராள உள்ளத்தையும் தந்து வழிநடத்திடவும் அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் நாயகனே இறைவா, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களிடம் உள்ள குறைகளை கண்டறிந்து அதிலிருந்து திருந்தி உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழவும், எங்களது செயல்கள் மூலமாக பிறருக்கு பரிவு காட்டி நிறை உண்மையை நோக்கி எங்கள் வாழ்வை அமைத்து கொள்ளவும் அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதலின் தெய்வமே இறைவா, உலகில் உள்ள அனைத்து நோயாளிகளுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் உமது வல்லமையை நிறைவாக பெற்று நற்சுகத்துடன் வாழ்ந்திடவும், மனக்கவலையால் வருந்துவோருக்கு ஆறுதலும் சுகமும் தந்து வழிநடத்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் தேவனே இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இல்லந்தோறும் இறையாட்சியை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கும் ஆயர்கள், அருள்பணியாளர்கள், இருபால் துறவியர், இறை மக்கள், நன்கொடையாளர்கள், ஜெப வீரர்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் மற்றவர்கள் மட்டில் இரக்கம் கொண்டு வாழவும், இறையாட்சியின் விழியமங்களை வாழ்வாக்கிடவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, இதோ நாங்கள் முன்வைத்த வேண்டல்கள், மேலும் எங்களுடைய மனதில் இருக்கின்ற ஏக்கங்கள் அனைத்தையும் நீர் ஏற்று நிறைவேற்றுவீராக. இவைகளெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை உம்மிடம் வேண்டுகின்றோம். ஆமென். நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன் வந்து பணிவாக தந்தையே ஏற்பாயோ பலியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன் வந்து பணிவாக தந்தையே ஏற்பாயோ பலியாக. சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக. சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக. தந்திட்டேன் என்னையே முடிவாக, தந்திட்டேன் என்னையே முடிவாக. தந்தையே ஏற்பாயோ பலியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன் வந்து பணிவாக தந்தையே ஏற்பாயோ பலியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன் வந்து பணிவாக தந்தையே ஏற்பாயோ பலியாக.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இவ்வழியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது பெயருக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இறைவற்றுள்ள பணியின் காணிக்கைகளை நீர் எங்களுக்கு அளித்துள்ளீர். அதனால் இவ்வழியிலிருந்து நாங்கள் பேறு பயன்களை அடைவதோடு முடிவில்லா கைமாறையும் பெற்றிட கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகு அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர், உமது சாயலின் மனிதனை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தகு பொருள்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதிலாள்களாக ஆட்சி செலுத்தவும் செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 இறை மகனேசு கற்பித்தவாறு இவ்வுலகிலே இறை அரசு மலர மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நல்ல கனி தரும் மரமாக நாம் வாழ அழைக்கின்ற இறைவன், இவருடைய விருந்திலே பங்கெடுக்க அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. மெழுகாகினேன் திரியாகவா, மலராகினேன் மனமாகவா. மெழுகாகினேன் திரியாகவா, மலராகினேன் மனமாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா. இன்று இங்கு என்னோடு இன்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பு அளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சு கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டம் அளிக்கும் இந்த அருள் அடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. கீதம் பாடியே உன் புகழை பாடுவே. உன் அன்பின் பெருமை அகிலம் விளங்கும் மாண்பை போற்றுவே. ஆவே கீதம் பாடியே உன் புகழை பாடுவே. உன் அன்பின் பெருமை அகிலம் விளங்கும் மாண்பை போற்றுவே. ஆவே 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 ஆவே. தாயெனவே யாமழைப்போம், தாயன்பில் வாழுவோம். தாயெனவே யாமழைப்போம், தாயன்பில் வாழுவோம். மாய உலகினில் காத்திடுவாயம்மா. மாய உலகினில் காத்திடுவாயம்மா. ஆவே கீதம் பாடியே உன் புகழை பாடுவே. உன் அன்பின் பெருமை அகிலம் விளங்கும் மாண்பை போற்றுவே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.